வணக்கம். நாளும் கோளும் நமக்கு நன்மை தருமா? நிச்சயமா நன்மை தரும். வேலோடும் மயிலோடும் முருகர் நமக்கு துணையாய் இருப்பார். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத மன்னும் முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. ஞான சம்பந்த பெருமான் அடியார்களுக்காக ஈசனிடம் முறையிட்டது. ஆனாலும் நிறைய பேர் தூங்கி எழுந்திருக்கும் போதே முருகா இன்னைக்கு நாள் நல்லா அமையணும் அப்படிங்கிற புலம்பலோடு தான் எழுந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு போராட்டம் இருக்குது அவங்கவுங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிடிக்குமா? நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை பிடிக்கும், புதன்கிழமை பிடிக்கும். அதை விட ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப பிடிக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கும்? வாரத்தின் கடைசி நாள் ஞாயிறு, வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓய்வு நாள். அன்றைய தினம் நேர கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப நாழி தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா உல்லாசமாக பொழுதை கழிப்பாங்க. இதுதான் ரொட்டீன் ஒர்க்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் ஞாயிறு என்பது சூரிய பகவானின் நாள். சூரிய பகவான் சிவனை வணங்கும் பக்தர் அவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு நம்ம ஒரு வழிபாடு செஞ்சோம்னா, சூரியனை பார்த்து வழிபாடு செஞ்சோம்னா, சூரியனை வழிபட்டாலே சிவபெருமான் நமக்கு அருள் பாலிப்பார் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, என்னங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அன்றைக்கும் போய் எல்லாத்துக்கும் லீவு அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு ரோமானிய பேரரசர் இருந்தார். அவர் ஒரு சட்டம் போட்டாராம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமான ஓய்வு நாள், அன்று சூரியனை வழிபடும் நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் போட்டாராம். எப்போ? கிபி 321ஆம் ஆண்டு. கிபி 320 நம்மளாம் 2ஆம் நூற்றாண்டு. தமிழர்கள் பாரம்பரியமெல்லாம் 2ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிடுது. தமிழில் முதல் காப்பியம் எது அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் நூலை எழுதும்போது எல்லாரும் கடவுள் வாழ்த்து எழுதுவாங்க. இவர் மங்கள வாழ்த்து எழுதினாராம், மங்கள பாடல். இந்த மங்கள வாழ்த்து பாடலில் சந்திரனை போற்றி, ஞாயிறை போற்றி, வருண பகவானை போற்றி, இயற்கையை இருக்கிறது எல்லாத்தையும் போற்றி மங்கள வாழ்த்து எழுதினாராம். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொன் கோட்டு மேருவலம் திரிதலான். இவ்வளவு அழகாக ஞாயிறை போற்றி பாடியிருக்கிறார். ஏன் அப்படி ஒரு சிறப்பு ஞாயிறுக்கு அப்படின்னா, உலக உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குபவர் சூரியன். உலகத்தின் இயக்கமே சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எல்லா உயிர்களுக்கும் ஜீவாதாரம் சூரியன்தான். அதனால தான் வாரத்தின் தொடக்க நாளாக ஞாயிறு அறிவிக்கப்படுகிறது. நம்மளாம் வீக்கெண்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம், கிடையாது. ஞாயிறு வாரத்தின் தொடக்க நாள். ஞானசம்பந்த பெருமானும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு பாடியிருப்பார். ஞாயிறு என்று தொடங்கியிருப்பார். அதனால தான் ஞாயிறு தொடக்க நாள் அப்படின்னு சொல்கிறோம். இதை விட இன்னொரு சிறப்பான காரணம் என்னென்னா, கால மாற்றங்கள் சூரியனை வைத்து நடப்பதால் இந்திய விண்வெளி கணக்கீடுகள் ஞாயிறை வைத்து தான் ஆரம்பிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நிச்சயமாக வாரத்தின் தொடக்க நாள் ஞாயிறு என்பது புலனாயிற்று. இப்போது சோலார் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இங்கே ஆன்மீக அடிப்படையில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஞாயிறு, ஞா என்பது நடுவில்னு அர்த்தமா. இரு என்பதற்கு மற்ற கோள்களை பற்றி கொண்டு ஈர்க்கிறது. மற்ற கிரகங்கள் நடுவில் நின்று தாங்கி பிடிக்கும் விண்மீனே சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகங்களில் தலைவனான சூரியன் நடுநாயகமாக விளங்கும். நீங்கள் நவகிரகத்தெல்லாம் போய் பார்ப்பங்க. கோயிலில் போய் நவகிரகம் வழிபாடு பண்ண போனீங்கன்னா
நடுநாயகமாக தான் சூரியன் இருப்பார். அப்போது சூரியனை வழிபடுவது மிகவும் நல்லது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் மிகவும் சிறப்பு அப்படின்னு ஆன்றோர்கள் சொல்கிறாங்க. அப்படி வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஆகும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்கிறாங்க. கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும், மன உறுதி, பதவி உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வெற்றி, இப்படி போயிட்டே இருக்கு, அடிக்கிட்டே போயிருக்கு. இதில் சூரிய வழிபாடு பற்றி ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. யுத்த காண்டத்தில் ராமர் ராவணரை எதிர்த்து போரிடும்போது மனச்சோர்வு அடைந்து விட்டாராம். இதை அகத்திய முனிவர் கவனித்து ராமரிடம் சென்று சூரிய பகவானை வழிபட உபதேசித்த மகா மந்திரம்தான் ஆதித்ய இருதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதித்ய இருதயம், ஆதித்யன்னா சூரியன் தான், சூரிய இருதயம்னு கூட சொல்லலாம். ஆதித்ய இருதயம் அது என்ன சொல்கிறது? அந்த ஆதித்ய இருதயத்தில் இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு, மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் சகல வெற்றிகளும் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பாட்டு, ஆதித்ய இருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபே நித்யம் அஷ்யபயம் பரமம் சிவம். இங்கே சகல நன்மைகள் வழங்கக்கூடியது. ஆதித்ய இருதயம் புண்ணியம், சகல நன்மைகள் வழங்கக்கூடியது. சர்வ சத்ரு விநாசனம், சத்ருக்களை அழிக்கக்கூடியது. ஜெயாமகம், வெற்றிகளை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். ராமச்சந்திரமூர்த்திக்கே மனசோர்வு ஏற்பட்டு விட்டதாம். ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. மிக சாதாரண மனிதர்கள் நாமெல்லாம், சாமானியர்கள், நமக்கெல்லாம் என்ன வரும்? மனச்சோர்வுக்கு மேலே மனச்சோர்வு நமக்கெல்லாம். அதுக்கடுத்து ஒரு மந்திரம், அதுலேயே ஆதித்ய யுத்தத்தில் இது ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏஷ பிரம்மா விஷ்ணு சிவா ஸ்கந்தா பிரஜாபதி மகேந்திரா தனதா காலே யமா சோமா ஹயபம்பதி. என்ன சொல்கிறாங்க இந்த மந்திரத்தில்? சூரியனே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் முருகனாகவும் பிரஜாபதியாகவும் மகேந்திரனாகவும் குபேரனாகவும் காலமாகவும் கூற்றுவனாகவும் சந்திரனாகவும் வருணனாகவும் விளங்குகிறார். ஒரே போடு போட்டார் அகத்தியர். சூரியனை வணங்குங்க, எல்லாரையும் வணங்கின மாதிரி அவர் நிம்மதி, நமக்கு எல்லா புண்ணியமும் கிடைச்சிடும், எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிடும். பிரம்மா விஷ்ணு சிவன் ஸ்கந்தன் பிரஜாபதி இப்படி எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிடும். அதனால் சூரிய வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய வழிபாட்டில் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, காலையில் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாகவும் நின்று ஜெபிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஆண்டவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்னங்க இப்படி மந்திர உச்சாடனம்லாம் நமக்கு வராது, எளிய முறையில் தமிழில் ஏதாவது சின்னதாக ஒரு பாடல் சொல்லுங்க அப்படின்னா, நவக்கிரக பாடல்களில் சூரியனுக்கு உரிய பாடல், சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய். சிம்பிளாக இந்த பாடலை படிச்சுட்டு கூட நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ரொம்ப பெருசாக ஞாயிறு காலையில் எழுந்து 4:30 மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்தம்லாம் நின்று பூஜை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. ஞாயிறு 6 to 7, 6 to 7 என்னென்னா ஞாயிறு ஓரை. அந்த ஞாயிறு ஓரையில் பூஜை பண்ணாலே, சூரியனை சூரிய நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த ஞாயிறு போற்றி சூர்யா போற்றி அப்படின்னு இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு ஒரு கண்ணதாசன் பாடல் ஞாபகத்து வருது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கலாம். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி,
தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி. நாளிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. 1963 இந்த படம் வந்திருக்கு. இந்த பாடல் பிரபலமாக விமர்சிக்கப்பட்டது. சூரிய நமஸ்காரத்துக்குன்னு இந்த பாடலை எல்லாருமே பாடியிருந்தாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் சூரியன் சிவனின் அட்டமூர்த்தங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டமூர்த்தங்கள்னால் எட்டு குணம். எண்குணத்தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சிவனுக்கு. அந்த அட்டமூர்த்தங்களில் ஒன்று சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை சிவனின் அம்சமாகவே கருதப்படுகிறது. சிவசூரியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சூரியன் புறத்தே பௌதீக இருளை நீக்குகிறான். நமக்கு வெளியே வெளிச்சத்தை கொடுக்குறாரு இல்லையா? இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குறாரு. பௌதீக இருள் அது. ஆனால் சிவசூரியன் மனத்தே அகையிருளை நீக்குகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாரம், திருவாசகம், இது எல்லா திருமுறைகளிலும் இந்த சூரியனை பற்றி புகழ் பாடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் இவர் சூரியனை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. அப்பர், ஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் எவருடைய எல்லா பாடல்களையும் இடம்பெற்றிருக்கிறார் சூரியன். அதில் திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு தத்துவ பாடல் ஒன்று சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையான் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடியது ஒன்று ஆகுமாறு போர் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பாட்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸி. இதோட அர்த்தம், அப்புன்னா தண்ணீர், கூர்மைனா உப்பு, அதாவது உவர்ப்பு சத்து அப்படின்வாங்க. அப்பினில் கூர்மை அப்படின்றது தண்ணியில் உவர்ப்பு சத்து எங்கே இருக்கும்? கடல் நீரில் இருக்கும் இல்லையா? கடல் நீரில் உப்பு சத்து, அதுவே கூர்மை, நுண்ணிய கூர்மை. ஆதித்தன் வெம்மையால், ஆதித்தனுடைய வெம்மையால், அதாவது சூரியனுடைய வெப்பத்தால் அது ஆவியாக போயிட்டு உப்பு ஒரு உருவெடுத்துருச்சான். உப்பென பேர் பெற்று ஒரு உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடியது. அந்த உருவே, உப்புன்னு பேர் எடுத்த அந்த உருவே திரும்பவும் தண்ணியில் போட்டோம்னா அது கரைஞ்சிரும், இரண்டரை கரைஞ்சிரும். அப்பினில் கூடியது ஒன்று ஆகுமாறு போல், அப்படியே கரைஞ்சி ஒன்றாகிடும். தண்ணியில் கரைஞ்ச சுவடே தெரியாது, உப்பை போட்டு நம்ம தண்ணியில் கரைஞ்சோம்னா. அது போன்று செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. நம் உடம்பில் இயங்கும் ஜீவாத்மாவானது இறைவனின் சிவத்துள் இரண்டர கலப்பதே முக்தி நிலையாகும் என்று இந்த உவமை விளக்குகிறது. அதாவது நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர் சிவனிடத்தில் அடங்கி விடுகிறது அப்படின்னு அழகாக சொல்கிறாரு இந்த பாட்டில். இப்போ ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி சிறு விளக்கங்கள் பார்க்கலாம். நவக்கிரக தலைவன் சூரியன். அந்த சூரியன் பிதுர்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனை வைத்தே லக்னம் கணக்கிடப்படுகிறது. இந்த சூரியன் 5இல் அமர்ந்தால் புத்திர தோஷம், 7இல் அமர்ந்தால் களத்திர தோஷம், இப்படியெல்லாம் ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இப்படி தான் ஜோதிடம் சூரியனை வைத்து கணக்கிடப்படுகிறது. அது இல்லாமல் சூரியனுடைய திசை கிழக்கு, அதிதேவதை அக்னி. சூரியன் திசை கிழக்கு, இவருடைய அதிதேவதை அக்னி. ருத்ரன் இவருடைய பிரித்யதி தேவதை. மாணிக்கம் சூரியனுக்கு உகந்த ரத்தினம். 7 குதிரைகள் பூட்டிய ரதமே சூரியனின் வாகனம். இப்படியாக சூரியனை ஜோதிடத்தில் சூரியனை இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. அக்னி அதாவது அக்னி அதிதேவதையாக கொண்டு இருப்பதனால அவருக்கு பேர் என்னென்னாக்கா கதிரவன், ரவி, பகலவன், பரிதி, இப்படியெல்லாம் பல பேர்கள். காசிப முனிவருக்கும் அதித்திக்கும் பிறந்ததால் ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு பேர். இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக சொல்ல இருக்குது. அதாவது இவருடைய சொந்த வீடு சிம்மம், எந்த வீட்டில் இவர் உச்சம் பெறுகிறார், எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறார், எந்த வீடு நட்பு வீடு, எந்த வீடு பகை, இவர் எங்கிருந்தால் எந்த கிரகத்துக்கு நன்மை, எந்த கிரகத்தை பார்த்தால் நன்மை, எந்த கிரகத்தை
பார்த்தால் தீமை. இதெல்லாம் அடுத்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.